Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி garlic bread எப்படி செய்யறதுன்னு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். So garlic bread எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். ஒரு பவுல்ல பட்டர் நல்லா சாஃப்ட்டா இருக்கிற பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரொம்ப கல்லு மாதிரி இருக்க கூடாது. பட்டர் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சிருங்க. பார்ஸ்லி கடையில கிடைக்கும். அது ஒரு டீஸ்பூன் போடுறோம். உங்க ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறோம். அதுவும் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக க்ரீம் மாதிரி ரெடி ஆயிரும். இந்த மிக்சர் தான் நம்ம இப்போ ப்ரெட்டில் ப்ரெட் ஸ்லைசஸில் அப்ளை பண்ணி அதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட ஊற்றிக்கலாம். அண்ட் கார்லிக் பார்த்திங்கன்னா கார்லிக்கை இந்த மாதிரி மேலே டாப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி ஆலிவ் ஆயில் போட்டு லைட்டாக உப்பு பெப்பர்லாம் போட்டு அவனில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதனால் நல்ல சாஃப்டாகிடுச்சு அந்த கார்லிக் பார்த்திங்கன்னா. இது ஒன்றும் இல்லை, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த அவனில் அப்புறம் இந்த கார்லிக் அப்படி வச்சிட்டோம். அண்ட் அந்த கார்லிக் ஒரு 10 to ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட வச்சுருப்போம். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கார்லிக்கை நாங்கள் ஃபுல்லாக அந்த கார்லிக் பீல்லேருந்து எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய அந்த கார்லிக் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். ஈவன் ப்ரெட்டில் ஃபுல்லாகவே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் நம்மளுடைய மிக்ஸ்சர் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இப்போ அப்படியே அப்ளை பண்ணுறோம். அந்த மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கார்லிக்கோட ஸ்மெல், அந்த ஆலிவ் ஆயில், அப்புறம் நம்ம போட்டிருக்க பட்டருடைய ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. இப்போ பார்த்திங்கன்னா தவாலையும் செய்யலாம், அவன்லேயும் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். அவன் இல்லைன்றவங்க தவாவில் லைட்டாக ஆயில் போட்டு போடாமலும் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதில் பட்டர் இருக்குது. நாங்கள் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஒன் சைடு நல்லா டோஸ்ட் ஆனவொடனே ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் ப்ரெட் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அவனில் நாங்கள் எப்படி வச்சு எடுத்தோன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹோல் ஸ்லைஸ் ப்ரெட்டில் அந்த கார்லிக் மிக்சரை அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்டிக்காக கூட கட் பண்ணி அதில் கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு டோஸ்ட் மோடில் வச்சுருங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டோஸ்ட் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேலே நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பக்கத்தில் நின்று எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அப்புறமா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நல்லா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.